கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த ஜெயமா சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் பாஸ்டர் எங்களுக்கு இந்த வசனத்தை வச்சு எப்படி எங்களுக்கு ஒரு குடும்பம் ஜெபிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த நம்ம குடும்பத்துல சாப கட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொன்னீங்க. அதனால நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்குது. நாங்க எல்லா வசனங்களையும் சொல்லி அதுல ஒரு ஆண்டவர் ஏவினார்னா ஒரு 2 வசனங்கள் 3 வசனத்தை மாத்திர சொல்லி நாங்க ஜெபிக்கலாம் நாங்க ஆசைப்படுறோம். சோ நம்ம இன்னைக்கு நம்ம எதுக்கான பைபிள் வசனங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, சாபத்தை உடைப்பதற்காக. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவ நம்ம எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவனா மாறின உடனே நமக்கு சாபம் உடைஞ்சிருச்சு, ஆண்டவர் சிலுவையில ஆச்சுன்னா ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஆக்சுவலி நம்ம நாவுனால நமக்கு இருக்குதான் அந்த சாபத்தை ஆண்டவருடைய அதிகாரத்தை கொண்டு நம்ம அதை முறிக்கணும். அதுதான். சோ நம்ம முறிக்கணும். நம்ம ரொம்ப பிளைண்டா ஆண்டவர் சிலுவையில அரைஞ்சிட்டால என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத விட, ஆண்டவர் நமக்கு இருக்குதான் அதையும் தாண்டி இருக்குதானா அந்த 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 சாபத்தை நம்ம இப்ப நம்ம முறிக்கணும். சோ அதற்கான நம்ம வசனங்கள் நம்ம பார்ப்போம். நீங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோல பிசாசை மேற்கொள்வதற்கான வசனங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இது ரெண்டுமே ஓரளவு கொஞ்சம் ரிலேட்டட் தான். ஆனா நம்ம ரெண்டுத்துக்குமே ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம் தான். முதலாவது நம்ம பார்க்க போறோம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிரதித்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை பார்த்தும் சொல்லியிருக்கிறாரு, என் பரமபிதாத நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்க. நம்ம இதை எப்படி பண்ண போறோம்னா, பிசாசை பார்த்து சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்னா, என் குடும்பத்தில் உள்ள சாபம், என் குடும்பத்துல சாபம் ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளுக்கு சாபம் வரணும் அவர் அனுமதிக்க மாட்டார். அப்போ இந்த சாபம் நம்மளுக்கு வரணும்னு யார் அனுமதிப்பா? பிசாசுதான் நம்மளுக்கு இந்த சாபத்தை கொண்டு வருவோம். இன்னொரு வசனம் இருக்கு பாத்தீங்களா, பிசாசு இரவு நேரத்துல நைஸா களைகளை விதைப்பான். சோ அதனாலதான் வேரோட அவருடைய குடும்பத்துக்கு நீ சாபம் இருந்துச்சு அப்படின்னா இயேசுவின் நாமத்துல பிசாசு நம்ம சொல்லணும், இன்ன நாளும் நான் வேரோட அதை பிடுங்குறேன். பிசாசு அந்த சாபத்தை கொண்டு வருவோம். அப்படிங்கும்போது நம்ம அந்த சாபத்தை நான் வேரோட, அதாவது நம்ம எப்படி சொல்றது, ஒரு மரத்தை நம்ம வச்சிருக்கோம், வெறும் கிளைகளை மட்டும் வெட்டி மேல்ட்ட மரத்தை மட்டும் வெட்டணும் அப்படின்னா அந்த மரம் மறுபடியும் வளர்ந்து வந்துடும். அப்படிங்கும்போது அந்த ஆணி வேர்ல இருந்து நம்ம தூக்கும் பொழுது, அந்த ஆணி வேர்ல இருந்து அது வெட்டப்படும் பொழுது அந்த மரம் மறுபடியும் வளராது. அதே மாதிரிதான் அந்த நம்மளுக்கு இருக்கிறதான சாபமா இருக்கட்டும், அதை ஆணி வேர்ல இருந்து நம்ம பிடிக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த சாபம் இன்னும் நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்துல மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகள்ல இந்த சாபம் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப எங்க வீட்டுல எனக்கு தான் அந்த சாபம் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டோட சாத்தான்னு போராடணும். இயேசுவின் நாமத்தினாலே என் பரமபிதாத நடாத நாற்றெல்லாம் இன்னைக்கு அவர் என் பரமபிதா நடாத நாச்சுன்னா, என் பரமபிதாத நடாத நாச்சு சாபம் என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, என்னோட முன்னோர்கள் மூலமா இந்த சாபம் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த நாளுல எனக்கு மட்டும் இல்ல என்னோட சந்ததிக்கு வேரோட பிடுங்குறேன் அப்படின்ட்டு நம்ம சாத்தானை எதிர்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் அந்த சாபத்தை நம்ம வேரோட பிடுங்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஏன்னா சாபம் எப்படி இருக்கும்னா, சாபம் வார்த்தை சாபமா இருக்கலாம், நம்ம முன்னோர்கள் பாவம் பண்ண சாபமா இருக்கலாம், நம்மளே நிறைய பேர் சாபமா இது சாபமா பேசிருப்போம். வார்த்தை சாபங்கள் தான் அதிகமா இருக்கும். நமக்கு தலைமையில இருக்க சாப்பிடலாம், நம்ம பிளட் லைன்ல, நம்ம அணுக்கள்ல, பிளட்ல, டிஎன்ஏல, இதெல்லாம் அணுக்கள்ல வரதான இந்த சாபங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம தெரிஞ்ச நம்ம முறிக்கும் போது அது நம்ம சந்ததிக்கு அது போவாது. அவ்வளவுதான். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முறிக்க போறோம், நம்ம சந்ததிக்கு அந்த சாபம் வராது. தெரியும். அது நம்ம இப்ப யாராச்சும் நம்ம பேசியிருப்போம், இல்ல யாராவது நம்ம ஒரு சண்டை போட்டிருப்போம், அவங்க கூட நம்மள பேசியிருக்கலாம். இப்ப எனக்கு நடந்த மாதிரி உனக்கு கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளால உனக்கெல்லாம் இது தேவைதான். நம்மளே ஒரு சில நேரம் யாராவது சொல்லியிருப்போம்ல, உனக்கெல்லாம் இது தேவைதான், நீ அடி பண்ணல உனக்கு தேவை. அப்ப இதெல்லாம் எப்படி அப்படின்னு சாபமா மாறினிக்கும், அந்த வார்த்தை சாபமா மாறினிக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்க அறிக்கை பண்ணுங்க.
கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். நம்ம வீடியோஸ் நிறைய நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இதை சொல்லுங்க, எந்த ஒரு பிசாசு வந்து லீகல் ரைட்ஸோட சாபங்கிற ஒரு லீகல் ரைட்ஸோட பிசாசு வந்து வந்தாலும் சரி, உண்மையாலுமே அது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய தேவன் சிலுவையில அது வெற்றி சிறந்துட்டார். எல்லா கையெழுத்துகள், எல்லா உடன்படிக்கையான கையெழுத்துகள் எல்லாத்தையும் குலைத்து போட்டு ஆண்டவர் சிலுவையில ஆணி எடுத்து அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஆணி அடிச்சிட்டாரு. நீ என்ன ரைட்ஸ் நீ வச்சிருந்தாலும் ஆணி அடிச்சிட்டாரு, சிலுவையில ஆண்டவர் வெற்றி சிறந்தான்னு சொல்லிட்டு இந்த சாபத்துல உள்ளவர்கள் நம்ம அறிக்கை பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு மாத்திரை மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா, ஒரு வியாதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் நமக்கு பண்ணுவாங்க. இப்ப நமக்கு ஸ்பிரிச்சுவலா நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவலா இந்த வசனங்களை ஒரு மாத்திரை மாதிரி நம்ம உட்கொள்ள போறோம். உட்கொள்ள நமக்கு வந்து இந்த கியூர் ஆயிட்டே இருக்கும், நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த 2 வசனமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமை, சத்துருடைய சாபங்கிறதான வல்லமையை மேற்கொள்ளவும் ஆண்டவர் வந்து எனக்கு அதிகாரம் தந்திருக்காரு, அது எதுவுமே என்ன சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி விசுவாசம். அந்த பிசாசை பார்த்து சாபமே இருந்தாலும் பரவாயில்ல, நீ லீகலாவே என்கிட்ட வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார், அவர் சிலுவையில வெற்றி சிறந்திருக்கார், நான் எனக்கும் வெற்றி இருக்கு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்ம இந்த வசனத்தை வந்து நம்ம எல்லா வீடியோக்களும் நம்ம சொல்றோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். உண்மையில அந்த வசனம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சாபத்தை உடைக்க, அதாவது நம்ம சாபம் வேணும்னா, சாபம் எனக்கு என் குடும்பத்துக்கு என் சந்ததிக்கு வேணும் அப்படின்னா அது நம்ம பிரியப்பட்ட அதை வந்து அது நம்மளுக்கு இருக்கதான் செய்யும். அது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நிச்சயமா அதை நம்ம என்ன பண்ணணும், நாவினால அறிக்கை பண்ணணும். இனி என் குடும்பத்துக்கு சாபம் இருக்காது, என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த சாபம் இருக்காது, என் பிள்ளைகளோட தலை மேல இந்த சாபம் தங்காது. அப்படி நம்ம வந்து ஒரு அதிகாரத்தோட பிசாசை நம்ம எதிர்த்து நிக்கணும். நீ வந்து என் குடும்பத்துல வந்து சாபத்தை கொண்டு வர்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸ், எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அந்த சாபத்தை வந்து நம்ம வந்து பிசாசு சொல்லிக்கிட்டே இருக்கணும், உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நான் தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால நான் வந்து முற்றிலுமா கழுவப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்காக சிலுவையில சாபம் ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை நாம நாவினால நம்ம அறிக்கை பண்ணணும். இல்ல நம்ம அதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அது வந்து எனக்கு நம்ம வந்து மேக்சிமம் அந்த அறிக்கை பண்ணவே மாட்டோம். சாபம் தானே, அதெல்லாம் நம்மளுக்குலாம் அது வராது, நம்மளுக்கே தெரியாது, அந்த சாபம் நம்மகிட்ட இருக்கிறது நம்மளுக்கே தெரியாது. அது வந்து நம்மகிட்ட ஒரு சில நேரம் உங்கள்கிட்ட அது இல்லாம கூட இருக்கலாம், அன்னைக்கு இல்லாம இருந்தா கூட நீங்க அதை ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு இந்த சாபம் இனிமே வரக்கூடாது, இனிமே என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் இந்த சாபம் வரக்கூடாதுன்னு நம்ம வந்து அதை நம்ம நாவின் அதிகாரத்தினால நம்ம வந்து அது சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த சாப கட்டுகள் ஆண்டவர் உடைக்கிறாரு. அடுத்து நாகும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறது என்ன, அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கண் மறுபடியும் உண்டா. அந்த இடத்த சொல்லுங்க, பிசாசு வந்து உங்ககிட்ட சாபம் உனக்கு இந்த சாபத்தினாலதான் இப்படி வந்துச்சு அது இதுன்னு உங்ககிட்ட வந்து என்ன பேசலாம்னு சொல்லுங்க. நீங்க வந்து ஆண்டருக்கு விரோதமா பேசுறது என்ன, ஆண்டர் ஒன்ன வந்து இதுக்கு சர்வ சங்காரம் பண்ணிடுவார். நீங்க சாபம்ன்றதான இடுக்கண் எனக்கு வந்து மறுபடியும் உண்டாகாது, திருப்பி என் குடும்பத்துல இந்த சாபங்கிறதான அந்த இடத்துக்கு, இந்த சாபத்தினால வரதான பிரச்சனைக்கு இந்த இடத்துல இடமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்து நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். இந்த இடத்துல துஷ்டன் அப்படிங்கன்னா என்னன்னா சாபம், சரியா? சாபம் இனி என் வழியாய் கடந்து வருவதில்லை, சாபம் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டு விட்டது அப்படி நம்ம இந்த வசனத்தை வந்து அதிகாரத்தோட சொல்லணும். இதுல வந்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு, நம்மளை பார்த்து என்ன சொல்ற, துஷ்டன் இனி உன் வழியே கடந்து வருவதில்லை, அவன் முழுவதுமா சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மளுக்கு வாக்குத்தத்தமா சொல்லுகிறாரு. ஆனா நம்ம இது அந்த வசனத்தையே நம்ம அப்படி பிசாசுன்னு சொல்லணும், சாபம் இனி என் வழியா கடந்து வராது, ஏன்னா சாபம் முழுவதுமா, அதாவது முழுவதும்னா எப்படி முழுமையா, அதுக்கு பாதிலாம் கிடையாது, 100% 50%, 25% கிடையாது, 100% சாபம்
அது முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டது நம்ம பிசாசுட்ட வந்து சொல்லும் பொழுது நிச்சயமா சாபம் இனி நம்ம வழியிலயோ நம்ம வாழ்க்கையில அதுக்கு முழு கடந்து வரவே வராது. அடுத்து நம்ம ஆபகுக் 3:14 வசனம், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வசனம். என்னை சிதறடிப்பதற்கும் பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிறுமியானவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். இந்த இடத்துல சொல்லுங்க, அண்ட் சாபங்கிறதான எந்த ஒரு இதா இருந்தாலும் அவனுடைய ஈட்டினால ஆண்டவர் இன்னைக்கு வந்து உன்னுடைய அதிபதி சாபம் வந்து ஒருவேளை உங்களுடைய அரியணையில கூட, நம்மளுடைய அரியணையில யார் இருக்கணும்னா ஏசப்பா இருக்கணும். ஆனா ஒரு சில நம்மளோட அரியணையில பிசாசு வந்து சாபம் கூட நம்மளோட அரியணையில உட்காந்துக்க. சொல்லுங்க, நீ எந்த ஒரு கிராமத்து நீ உன்னுடைய அதிபதியை நீ உனக்கு யார் பவரா இருக்கோ ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு உருவ குத்திக்கிறார், சாபத்தை இன்னைக்கு ஆண்டவர் உருவ குத்திக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க நாள் அறிக்கை பண்ணுங்க, அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்து ஏசாயா 54:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த இடத்துல சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு விரோதமாய் எழும்புகிறதான சாபங்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறதான சாபங்கள் எனக்கு விரோதமா எனக்கு வாய்க்காதே, எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைகளுக்கோ இது வாய்க்காதே போயிடும். எனக்கு விரோதம் பிசாசு கொண்டு சாபம் என்ன சாபங்களா இருந்தாலும் சரி, அது இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தரையில விழுவதாகன்னு சொல்லி நம்ம அந்த அறிக்கை விசுவாசத்தோடு அதை நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுக்கு விரோதமா எந்த ஒரு சாபமும் நம்மளுக்கு வராம ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வாங்க. ஏசாயா அதுலயே வந்து அதுக்கு அடுத்த அதே வசனத்துல, உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்த. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கா, நான் எனக்கு விரோதமா நீ நியாயத்துல நீ என்ன எழுதினாலும் அதை நான் குற்றப்படுத்துவேன். ஏன் அப்படின்னா இது வந்து கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம், நான் குற்றப்படுத்துவேன். ஏன்னா இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க லீகல் ரைட்ஸ், என்னுடைய ரைட்ஸ். அதனால உனக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. நீ வந்து என்ன வந்து உனக்கு சாபம் இருக்கு, நீ நரகத்துக்கு போவ, உன் குடும்பத்துல சாபம் இப்படிதான் இருக்கும், பரம்பரை இனி எத்தனை பரம்பரை வந்தாலும் உன் குடும்பத்துக்கு இப்படிதான் இருக்கும், நீங்க தரித்திரம் தான் இருப்பீங்க, அப்படி இப்படி என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் இல்ல நான் உனக்கு குற்றப்படுத்த, நீ எனக்கு விரோதமா நீ நியாயத்துல நீ என்ன குற்றப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீ எளிமை நின்னால் நான் உன்னை வந்து குற்றப்படுத்துவேன், நீ உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிசாசுகிட்ட பேசணும். அடுத்து 2 கொரிந்தியர் 5:14 சொல்லிட்டு இருக்கு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்துல நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்கெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு விரோதமா, என்னோட குடும்பத்துக்கு விரோதமா, என்னோட குடும்ப கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறதுனால, என்னோட பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறதுனால எந்த ஒரு சாபமும் என் வாழ்க்கையில வராது. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் அவருடைய ரத்தத்தினால நான் புது சிருஷ்டியா நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த சாபனம் நம்ம மேற்கொள்ளாது. அடுத்து ஏசாயா 51:14, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடைங்களை சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. சொல்லுங்க, சிறைப்பட்டு, ஒருவேளை நான் சிறைப்பட்டு இந்த சாபத்தை நிமித்தம் நான் சிறைப்பட்டு போயிருந்தாலும் தீவிரமா என்னுடைய தேவன் என்ன விடுதலையாப்பாரு. அதனால நான் வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்கமா நான் கிடங்களை அங்கேயே உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துலயே உட்கார்ந்து நான் சாக போறதும் கிடையாது. என்னுடைய அப்பம் வந்து ஒரு நாள் என்னுடைய வருமானங்களோ என் குடும்பமோ ஒரு நாள் எதற்கும் குறையப்படுறதும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராக நான் எதுலையுமே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த இடத்துல சொல்லுங்க, நான் அப்பா வந்து குறையப்படவும் இல்லை, நான் தீவிரமா விடுதலையாமா ஆண்டவர் என்ன விடுதலை பண்ணுவாரு, நீ அதுக்காக நீ சந்தோஷப்படாத அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அடுத்து உபாகமும் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாள்ல இந்த வீடியோ பார்த்திருக்க உங்களுக்கு விரதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரதமாய், உங்க குடும்பத்துக்கு விரதமாய், உங்களுடைய கணவருக்கு விரதமாய் யாராச்சும் ஏதாவது ஒரு சாபத்தை ஏவி விட்டுருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு சாபத்தை போட்டிருந்தாங்கன்னா ஆண்டவர் நாள்ல சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார். பிசாசுன்னு சொல்லுவாங்க. பிசாசு யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா பிசாசு தான் சொல்லணும். நீங்க என் குடும்பத்துக்கு நீ சாபத்தை கொண்டு வந்தாலும் சரிதான், நீ எனக்கே சாபத்தை கொண்டு வந்தாலும் சரிதான், ஆண்டவர்
இந்த நாளில அது ஆசீர்வாதமா மாற பண்ணுகிறார் அப்படின்ட்டு இந்த உபாகமும் 23 5ஆம் வசனத்துல என்னதான் சாபமா நான் கேரி பண்ணாலும், இப்ப நீங்க உடம்புல சரீரத்துல நீங்க வந்து ஒரு 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 75% சாபத்தை கேரி பண்றீங்க, ஒரு 25% தான் நீங்க வேற ஆசீர்வாதத்தை கேரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிரிச்சுவலா நம்ம அப்படிதான் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுங்க 75% வந்து நம்மகிட்ட சாபமா தான் இருக்கு. ஆனா நீங்க இப்ப பிசாசு சொல்லுங்க, ஒருவேளை 75% நான் சாபத்தை கேரி பண்ணியிருந்தாலும் உபாகமம் 23:5 சொல்லியிருக்கேன், உன் தேவனாய கர்த்தர் என் மேல அன்பு கூர்ந்தபடினால என்னுடைய தேவனாய கர்த்தர் இன்னைக்கு 75% இருக்குதான் இந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமா மாற்றிருக்காரு. நான் அவருக்குள்ள புது சிருஷ்டி, நான் 100% நான் பிளஸட் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பிசாசு கிட்ட வந்து எப்படி சொல்ல அந்த ஒரு அதிகாரம், அது அவன்கிட்ட போய் உட்காந்து நம்ம கெஞ்ச கூடாது. அது மாதிரி ஆண்டவர்கிட்டையும் வந்து உட்காந்து நம்ம கெஞ்ச கூடாது. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு பிசாசை துரத்துறதுக்கு. ஆனா நம்ம பிசாசை பார்த்து நம்ம வந்து அதிகாரத்தோட இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி நம்ம அதிகாரத்தோட நம்ம செய்யணும். எசேக்கியேல் அடுத்த வசனம், எசேக்கியேல் 18:20 ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நான் நிறைய நேரம் இங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது பிசாசு வந்து சொல்றது என்ன தெரியுமா, அவங்க அப்பா தப்பு செஞ்சாங்கல்ல, அவங்க தாத்தா செஞ்சாங்கல்ல, அவங்க தாத்தா வந்து இப்படி வழிபட்டாங்கல்ல, இவங்க பண்ணாங்கல்ல. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல வேதம் சொல்றாங்க, அந்த மாதிரி பிசாசு உங்ககிட்ட சொல்லுச்சுன்னா, அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுச்சுன்னா, எசேக்கியேல் 18:20 சொல்லியிருக்கு, பாவம் செய்யற ஆத்மா தான் சாகும், நான் பாவம் செய்யல, நான் சாக மாட்டேன். அதே மாதிரி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சோப்பது கிடையாது. ஒரு குமாரன் வந்து ஆதி காலத்துல பண்ணதான பரம்பரையா பண்ணதான ஒரு தகப்பனுடைய அக்கிரமத்தை சோப்பதில்லை. அதே மாதிரி தகப்பனும் குமாரனுடைய அக்கிரமத்தை சோப்பதில்லை. நம்மளும் வந்து முன்னோருடைய அக்கிரமத்தை இது பண்ணவா, நம்மளுடைய பிள்ளைகளும் வந்து நம்மளுடைய நம்மளுடைய பெற்றோரும் நம்ம செய்யறதான பாவத்தினால யாரும் சுமக்க போறது கிடையாது. ஆண்டு வந்து நீதி செய்கிறவன், நீதிமானுடைய நீதி அவன் மேல இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கும் அவன் மேல இருக்கும். அதனால பாவம் செய்கிற ஆத்மாதான் சாவா. நீங்க சாபத்தை பார்த்து சொல்லுங்க, நீ வந்து பரம்பரை அவங்க செஞ்சாங்கல்ல, அவங்க வழிபட்டாங்கல்ல, அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களா, அவங்க ஒரு கவர்னன்ட் வச்சிருந்தாங்க, உடன்படிக்கை வச்சிருந்தாங்கல்ல, அதனால நான் எப்படி பண்ணேன் நீ சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான். பாவம் செய்யற ஆத்மாதான் சாகும், நான் சாக போறது இல்லை அப்படின்னு சொல்லி வசனங்கள் எசேக்கியேல் 18:20 இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அடுத்து பார்த்தோம்னா கலாத்தியர் 3:13 பயங்கரமான ஒரு வசனம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. மரத்துல தூக்கப்பட்டவன்னா சிலுவை மரத்துல ஆண்டவர் நம்மளுக்காக தூக்கப்பட்டு நம்ம மேல விழுந்த அந்த சாபத்திற்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, நியாயப்பிரமாணத்துலாம் நான் என்ன நியாயப்பிரமாணத்துல நியாயப்பிரமாணத்துல உள்ள சட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மேல ஒரு சாபம் விழுந்துச்சுன்னா நம்மளதான் என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவை மரத்துல போய் போடுவாங்க நியாயப்பிரமாணத்துல காலத்துல. ஆனா இந்த புதிய இந்த கிருபையின் காலத்துல என்ன அப்படின்னா, கிறிஸ்து நமக்காகவே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சொல்லுங்க, அதிகாரத்தோட சொல்லணும் பிசாசுட்ட. நீங்க வசனத்தோட தான் அவன்கிட்ட நம்ம போட்டிடணும். அவனும் வந்து ரைட்ஸோட தான் வருவான், நம்மளும் அந்த ரைட்ஸோட தான் நம்மளும் போகணும். ஏன்னா அங்க எப்படி சொல்ல, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து லாஸ் படி அந்த ஒரு சட்டத்தின் படிதான் இயங்கும். தப்பு பண்ணோமா அப்ப அவனுக்கு பிசாசுக்கு நம்ம கதை ஓபன் பண்ணி கொடுக்கணும். ஆனாலும் ஓபன் பண்ணி கொடுத்து அந்த தப்புக்கு நம்ம அறிக்கையிட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ரைட்ஸ் இருக்கு பிசாசு மேல. நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம அதை உணர்ந்து ஆண்டவர்ட்ட அறிக்கை இட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ நம்ம அந்த இதை வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க சொல்ல கலாத்தியர் 3:10 இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. ஒருவேளை உங்க குடும்பத்துல சாபம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. சொல்லுங்க, நிச்சயமா அது உங்க பிரோஜனமா இருக்கும். அடுத்து ஒரு 2 வசனம் வாசிக்க போறேன். உண்மையாலுமே இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான வசனம். ஏசாயா 49:24-25 பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ. இந்த இடத்துல வந்து பிசாசு சொல்றான்,
ஒரு பிசாஸ் தான் இந்த இடத்துல பராக்கிரமம். ஒரு பராக்கிரமம் கையில இருந்து ஒரு கொள்ளை பொருளை எடுக்க முடியுமா? பிசாஸ் கையில இருந்து சாமானியமா ஒரு விஷயத்த நம்ம எடுக்க முடியுமா? இல்ல அப்படின்னாலும் நீதியா நம்ம பாவமே இப்ப லீகல் ரைட்ஸோட யாராச்சும் ஒருத்தவங்க சிறைப்பட்டு போனாங்கன்னா அவங்கள விடுவிக்க கூடுமா? ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 25ஆம் வசனத்துல, என்றாகிலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோட போராடியவர்களுடைய நான் போராடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக்கணும். இந்த இடத்துல சொல்லுங்க, நீ என்னதான் ரைட்ஸ் வச்சு என்னதான் பண்ணாலும் சரி, தேவன் எனக்காக வழக்காட இந்த இடத்துக்கு வர்றாரு. ஏன்னா நீ பராக்கிரமனாவே இருந்து போ. ஏன்னா நீ பராக்கிரமம் தான். நீ அவனை வந்து நம்ம நீ வந்து சும்மா நீ சாதாரண மனுஷன் இல்ல, அவன் பராக்கிரமம் தான். நீ பராக்கிரமனா இருந்தாலும் சரி, என்னுடைய தேவன் எனக்காக வழக்காடி என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் வம்சத்தையும் ஆண்டவர் வந்து ரட்சித்து கொள்றாரு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து நீ சாபன்ட்டு தான் பராக்கிரமத்தினால நான் வந்து சிறைப்பட்டாலும் சரி, இல்ல லீகல் ரைட்ஸோட நீ என்கிட்ட வந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் அதோட 9ஆம் வசன பின்பகுதியும் 10ஆம் வசனத்துக்கு முன்பகுதியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். அப்படியே அவரவர் தங்கள் 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 அக்கிரமத்தை சுமப்பார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் அவருடைய கையை வந்து எங்க நீட்டாரு அப்படின்னா சாத்தானுக்கு விரோதமாக அவருடைய கையை நீட்டுகிறார். அப்படிங்கும்போது சாத்தானுக்கு விரோதமா நம்ம கையை நீட்டினார் அப்படின்னா நம்ம மேல இருந்த சாபம், நம்ம மேல இருந்த அந்த அக்கிரமம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மோட நடுவுல இராதபடிக்கு அது அப்படி யாரு சுமக்க பண்ணுகிறாரு அப்படின்னா பிசாசு கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படி அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பாங்க. நினைக்கலாம், ஏன்னா முன்னோர்கள் ஒரு சில நேரம் முன்னோர்கள் வந்து முன்னோருடைய சாபத்தை நான் ஏன் சுமக்கணும் அப்படின்னா, உண்மையாமே பைபிள் சொல்லிருக்கு அவங்கவுங்க அக்கிரமத்தை பிசாசு வந்து சொல்லும், இல்ல நீ வந்து நீ சுமக்கணும், நீ தான் சுமக்கணும். ஏன்னா இத்தனை நாள் உங்க முன்னோர்கள் சுமந்தாங்க, நீ இப்ப இதையும் நீ சுமக்கணும். இப்ப ஒரு சில நேரம் ஒரு ஒத்த தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒத்த தலைவலினா வந்து பரம்பரையா வரும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து இயற்கையாவே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியாதி வந்து பரம்பரை. அப்ப நீங்க சொல்லுங்க, யார் அக்கிரமம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும், எங்களுக்கு கிடையாது. யார் பண்ணா அவங்க தப்பு பண்ணிருக்கீங்க, முன்னோர்கள் ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம உட்காந்து சுமந்துட்டு இருக்கணும். அப்ப சொல்லுங்க, யார் அக்கிரமம் பண்ணிருக்காங்களோ அவங்கதான் சுமப்பாங்க, எனக்கு அதுக்கு சம்மதம் கிடையாது. அதனால இந்த சாபத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மதமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல அந்த இடத்துல 9ஆம் வசனம் கடைசி சொல்லியிருக்காரு, அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த சாபத்தை வந்து நம்மளுக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ நம்முடைய சந்ததிக்கோ நடுவுல இராதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சாபத்தை முழுவதுமா அழிக்கிறாரு. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி வசனங்களை நீங்க மேற்கோள் காட்டி நீங்க வந்து பேசும்பொழுது நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடும். அடுத்து இன்னொரு வசனம், ரொம்ப ஒரு பயங்கரமான வசனம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதேபடி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்க கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியும் செய்து என் கட்டளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிள்ளைக்கவே பிழைப்பான். இந்த இடத்துல ஆண்டத்தை கேட்கிறாங்க. ஆண்டு சொல்றாங்க, இப்ப அதே எப்படிப்பா குமாரன் வந்து தகப்பனுடைய அக்கிரமத்தை தானப்பா சுமக்கணும், அப்படிலாம் என்ன பைபிள் அப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பிசாசை வந்து அப்படியே கேட்டாலும் ஆண்டர் என்ன சொல்றான்னா, அதே குமாரன் எனக்கு பயந்து என்னுடைய நியாயத்தையும் நீதியும் செய்து என்னுடைய கட்டளைகளை கண்டு அவன் வந்து கரெக்டா செஞ்சானா அவனுக்கு சாவே கிடையாது, அவன் பிள்ளைப்பான், அவன் மேல அந்த சாபமே கிடையாதுன்னு ஆண்டர் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, ஒருவேளை என்னுடைய முன்னோர்கள் வந்து என்னுடைய தகப்பனுடைய அக்கிரமத்தை கூட நான் சுமக்கலாம், ஆனா இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவர் பிள்ளையா அவருக்கு கீழ்ப்படிந்து நான் நடந்துட்டு இருக்கேன், அதனால நான் சாக மாட்டேன், நான் பிழைக்கவே பிழைப்பேன், இந்த சாபம் எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அடுத்து நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சகரியா 3:4. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இந்த வசனத்தை இங்க சொல்லுங்க. ஆண்டவர் வந்து உண்மையாலுமே நான் ரசிக்கப்படுறதுக்குன்னா ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி நான் ஆண்டவர் வரங்கன்னா அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சிருந்தேன். ஆனா இப்ப ஆண்டவர் வந்து எனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிச்சிருக்காரு. அதனால நான் ஏன்ட்ட இருக்க அக்கிரமத்தை எடுத்துட்டு தான் ஆண்டவர் வந்து எனக்கு சிறந்த வஸ்திரம். அழுக்கு வஸ்திரம் நம்ம பார்க்கும்போது சாபத்தை நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த அழுக்கு வஸ்திரம் ஆகிய அந்த சாபத்தை நான் வச்சிருந்தேன். இனிமே நான் அந்த சாபத்தை நான் வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா
அவர் எனக்கு நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த அழுக்கு வஸ்திரங்களை ஆண்டவர் நம்மிடத்துல முழுவதுமா எடுத்து போட்டுட்டு சிறந்த வஸ்திரம், இதுல சிறந்த வஸ்திரம்னா என்ன அப்படின்னா கிருபையா இருக்கட்டும், ஒரு அபிஷேகமா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த சாபத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவர் ஒரு அபிஷேகமா இருக்கட்டும், ஒரு கிருபையா நம்மளுக்கு எப்படி தருகிறாருன்னா ஒரு சிறந்த வஸ்திரம் ஆண்டவர் நம்மளுக்கு தராரு. நீங்க பிசாசு இதெல்லாம் மேற்கோள் காமிக்கணும். இந்த ஆண்டவர் நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்ன இப்படிதான் இருந்தேன்ப்பா, உண்மைதான்ப்பா, இல்லன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் இப்ப என்னோட அக்கிரமத்தை நீங்க எனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. அதனால நீ திருப்பி அந்த அழுக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டு நீ என்கிட்ட பூச்சாண்டி காமிக்க கூடாது. நான் நீ இந்த வஸ்திரம் தான் போட்டிருக்க, ஸ்பிரிச்சுவலா நீ இதான் போட்டிருக்க, இதான் போட்டிருக்க, என்கிட்ட பூச்சாண்டி காமிக்க, ஆண்டவர் எனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிச்சிருக்காரு, ஓடியே போயிரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அவன்கிட்ட சொல்லுங்க. அது இதா இருக்கும். அடுத்து எரேமியா 32ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நம்ம 18-19 வாசிக்கும் பொழுது, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுக்கு பின்னடையார், பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுவருமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையில பெரியவரும் செயலில வல்லவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. சொல்றாரு 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர். சோ நீங்க சொல்லுங்க பிசாசு, 1000 தலைமுறைக்கு என்னுடைய ஆண்டவர் கிருபை செய்கிறவர். ஆண்டவர் நினைத்தால் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையின் மடியில, உண்மையாலுமே என்னுடைய பிதாக்கள் செய்தான் அக்கிரமத்தை என் மடியில ஆண்டவர் சரி கட்டுறதுக்கு அவருக்கு வல்லவரா இருக்க. ஆனாலும் அடுத்த வசனத்துல சொல்றீங்க பாருங்க, அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியின் பலனுக்கு தக்கதாகவும் ஆண்டவர் பதில் அளிப்பார். என்னதான் என் பிதாக்களுடைய செய்திக்கு ஆண்டவருக்கு பதில் அளிக்க அவருக்கு வல்லவரா இருந்தாலும் 1000 தலைமுறைக்கு கிருபை செய்யறதுக்கும் அவருக்கு வல்லவர் இருக்கு. அவரே சரி கட்டினாலும் அவர் என்னுடைய பிதாக்கள் செய்தான பாவத்துக்கு எனக்கு நான் ஓகே என் ஆண்டர் கேட்டாலும் 1000 தலைமுறைக்கு அவர் கிருபை செய்வார். நீங்க சொல்லுங்க. ஏன்னா பிசாசு இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும். பைபிள்ல இப்படிதான் சொல்லியிருக்கு, உங்களுடைய ஆண்டர் வசனத்தை இப்படிதான் பிதாக்கள் மடியில சரி கட்டுறதான சேனைகளும் கத்தன்னு சொல்லியிருக்காங்க. இதே கத்தை தான் சொல்றேன், 1000 தலைமுறைக்கு கிருபை செய்யறோம். அடுத்து அப்படியே பின்னாடி பாசம் அப்படின்னா அவனுடைய கிரியைக்கு பலனுக்கா, யார் யாருக்கு என்னென்ன கிரியை இருக்கோ அதனுடைய பலனை மட்டும் தான் அவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன். நீங்க சொல்லுங்க பிசாஸ்ட நீ என்னதான் இது பண்ணாலும் 1000 தலைமுறைக்கு 1000 தலைமுறை பாத்துக்கோங்க, என் சாபத்தை நீ 1000 தலைமுறைக்கு என் சாபமே இருந்தாலும் ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். பிசாஸ்ட நீங்க சொல்லுங்க. நிச்சயமா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வசனங்கள் நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துல 20-15 வசனங்கள் பார்த்திருப்போம். உங்க குடும்பத்துல சாபம் இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லாட்டினா ஒருவேளை உங்களுக்கு என்ன சாபமா என்னன்னே உங்களுக்கு கன்ஃபியூஸான இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே நேரத்துல உட்காந்து எல்லா வசனத்தையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்க ஜெபத்துல இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி பிசாசத்தை மேற்கொள்ள இந்த வசனங்களை இங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப இந்த வசனங்களை நீங்க அறிக்கை எடுங்க. நிச்சயமா சாபங்கிறது ஆண்டவர் சிலுவையில வெற்றி சொல்றார். நம்ம சாபத்தை சுமக்க தேவை கிடையாது. ஆமா, நம்மளுடைய சந்ததிகளும் யாரோ பண்ண தப்புக்காக நம்ம சுமக்க தேவை கிடையாது. அது தெளிவா பைபிள்ல இருக்கு. சோ நான் இப்ப அந்த வசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சோ நீங்க இதையும் நீங்க பிசாசு உங்க சிந்தையில இல்லைன்னா உங்க மனசுல இந்த மாதிரி கேள்வி கேட்டான் அப்படின்னா நீங்க இந்த வசனத்தை சொல்லுங்க. கலாத்தியர்ல எப்படி எழுதி இருக்கு, இந்த மாதிரி ஏசாயால எழுதி இருக்கு, இந்த மாதிரி எசேக்கியேல்ல எழுதி இருக்கு, 2 கொரிந்தியர்ல எழுதி இருக்கு, இந்த மாதிரி எரேமியால எழுதி இருக்கு. சோ ஒவ்வொரு வசனங்க ஆபகுட்ல எழுதி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வசனங்க மேற்கோள் காட்டி நீங்க ஜெபிங்க. நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். சோ இப்ப நீங்க எங்களோட இணைந்து கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம இந்த சாபத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எங்களோட இணைந்து எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பும் இரக்கம் நல்ல தகப்பனே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆண்டவரே, இந்த வேளையில எங்களோட இணைந்து ஆண்டவரே இப்பொழுது இந்த வசனங்கள் முழுவதையுமாய் ஆண்டவரே கவனத்தோடு கேட்டுக்கொண்ட அந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே அவங்க குடும்பத்துல இருக்கதான் எல்லா சாபத்தையும் ஆண்டவரே நீ சிலுவையில வெற்றி சுரண்டீர் ஆண்டவரே. இந்த பிசாசு எங்கிட்ட பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்குதான இந்த வேலையில இயேசுவின் நாமத்தால இதை பார்த்து கொண்டிருக்கிறான பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு மேற்கொள்ள ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தைரியத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதா ஒரு தைரியத்தை ஆண்டவரே, இந்த சாபத்தை இந்த விடுதலையானது ஆண்டவரே எங்க மேல இருக்கிறதான எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமா நீ
மாற்றினீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் ஆவியிலே காணத்தக்க நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லம் நீர் எங்க மேல அன்பு கூர்ந்தபடியால் ஆண்டவரே எங்க மேல இருந்ததான சாபத்தை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் மாற பண்ணினீர். இயேசுவின் வல்லமல்ல நாமத்தினால பிசாசுக்கு நாங்கள் இதெல்லாம் வசனங்களை மேற்கொண்டு காட்டி ஆண்டவரே நாங்க எதிர்த்து நின்று ஆண்டவரே நாங்க ஜெயத்தை பெறத்தக்க ஆண்டவரே முக்கியமா அந்த சாபத்துல அந்த பரம்பரை சாபத்துல இருந்து எங்களுடைய வார்த்தை சாபத்தை எங்க அணுக்களான சாபத்துல இருந்து எங்க ரத்தத்தினுடைய சாபத்துல இருந்து எங்க தலை மேல தொங்கிட்டு இருக்குதான சாபத்துல இருந்து எல்லா வகையான சாபத்துல இருந்து நாங்க விடுதலை பெறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இன்று வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். இதை கொண்டாடரே பிள்ளைங்களுக்கு அநேகருக்கு நீர் விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு ஓடத்தக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா வச்சும் திருக்கத்தை தாழ்த்தி தரையும் பிரேசுங்களை ஜெபிக்கிறோம். ஜீவன பசுத்தம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்க. இது கொஞ்சம் லென்த்தா தான் இருந்திருக்கும் இப்ப வர இந்த வீடியோஸ். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு வசனமும் உங்க வீட்டுல இருக்கதான நிலைகள்ல அங்கங்க பிரிண்ட் அவுட் வச்சு இல்லைன்னா எழுதி நீங்க ஒட்டனாலும் ஒட்டிக்கோங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமா அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க இதை போக வேற தாண்டி வேற ஏதாச்சும் பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி வசனங்கள் பைபிள் வசனங்கள் வேணும் அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நிச்சயமா இனி ஒரு நாட்கள்ல நம்ம அதை வீடியோவா நம்ம போடுவோம். நீங்க இந்த நாங்க ஸ்லைட்லயும் இந்த வசனங்கள் நாங்க கடைசியா நாங்க ஸ்லைட்லயும் போடுறோம். நீங்க நிறுத்தி நிதானமா இருந்து எல்லா வசனங்களையும் பாருங்க. நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். அது போக உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் இந்த வசனங்கள் வேணும் அப்படின்னா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்க்கு தான் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா நாங்க வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு நாங்க இதை அனுப்பி விடுறோம். இந்த வீடியோ நீங்க மட்டும் பாக்குறதா நீங்க மட்டும் பாக்கீங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ஒரு சில பேர் உங்ககிட்டே கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட கூட டவுட்டா கூட கேட்டிருக்கலாம். இந்த எப்படி நம்ம ஜெபிக்கணும்னு கூட ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரிதான், அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க அனுப்பி விடுங்க. நிச்சயமா அது அவங்களுக்கும் அது அவங்களோட வாழ்க்கைக்கும் சாபத்தை உடைக்கிறதுக்கு இந்த வசனம் ரொம்ப ஏதுவா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டியான ஒரு வசனம். எல்லாமே நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த சாபத்தை எல்லாத்தையும் உடைத்து நம்ம மேல வருகிற அந்த சாபத்தை ஆண்டவர் அப்படியே அதை ஆசீர்வாதமா மாற்றுகிறார். தொடர்ந்து எங்களுக்காக எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வருகிற ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க பாருங்க. பாருங்க, நிறைய பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படவும் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் நிறைவாய் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.